அருள் சொல்கிறாரு. நான் பேசுகிறேன். நான் பேசும் பொழுது என் முகம் எங்கேயாவது தெரியுதா பாருங்க. என்னுடைய கருத்தை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் இப்போ அமைச்சரையும் சபாநாயகரையும் மாற்றி காமிக்கிறாங்க. என் முகத்தை காமிக்கணுமா இல்லைங்களா? நேரலை காண்பிக்கிறதுல என்ன சிக்கலாக இருக்குனாங்க. எனக்கு நானும் அதை பார்க்கல. வெளியில் நான் இன்றைக்கி ஒரு துணை கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்கும் பொழுது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரத்தில் ஒரு துணை கேள்வி கேட்டேன். அப்போ வெளியில் அந்த வீடியோவை எனக்கு கட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. நான் வெளியில் அந்த நெட்டில் வந்தோடனே பார்க்கும் பொழுது சபாநாயகரும் அமைச்சர் மட்டும்தான் இருக்கிறாங்க. நான் பேசுவது வெறும் குரல் மட்டும்தான் கேட்குது. அது ஏன் அந்த பாகுபாடுங்கிறது நான் ரொம்ப எப்படின்னா, சட்டம் பண்ணுற ஜனநாயகம் மாண்புங்கிறாங்க. ஒரு சாரருக்கு மட்டுமான சட்டமன்றம் கிடையாது. சபைக்குள்ளே போயிட்டோம்னா எல்லாருமே பொதுவானவர்கள். 234 பேர்த்தையும் பொதுவாக சந்திக்க வேண்டாம். ஆனால் அது இல்லாமல் ஒரு தரப்பு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது ஏற்புடையதல்ல. ஜனநாயக படுகொலையாக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் சபாநாயகர் சொல்கிறாரு, நாங்கள் வினாக்கள் விடைகள் நேரத்தை முழுமையாக காட்டுறோம், முதலமைச்சருடைய பதிலுரையை முழுமையாக காட்டுறோம், படிப்படியாக அதை நாங்கள் காட்டிட்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்தை. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் பேசிய நான் உங்கள்கிட்ட நான் பேசினேன் பாருங்கள். உங்கள்கிட்ட அந்த இதை காமிக்கிறேன். நான் பேசிய பொழுது உங்களோட ஆதாரத்தோடு சொல்கிறேன். நான் ஒன்று இதாக ஒன்று பொய்யா சொல்ல. இப்போ கூட கேட்குறேன், எனக்கு தயவு செஞ்சு அதை கொடுங்கன்னு கேட்குறேன். இந்த பாருங்கள். அருள் சொல்கிறாரு. நான் பேசுகிறேன். நான் பேசும் பொழுது என் முகம் எங்கேயாவது தெரியுதா பாருங்கள். என்னுடைய கருத்தை சொல்கிறேன் நான். இதை பாருங்கள். நீங்கள் இப்போ அமைச்சரையும் சபாநாயகரையும் மாற்றி காமிக்கிறாங்க. என் முகத்தை காமிக்கணுமா இல்லைங்களா? அதான சட்டமன்ற ஜனநாயகங்கிறது. நான் எதிர்கட்சியா? நான் பொதுவானவர், பாட்டாளி மக்களை சேர்ந்தவர். மருத்துவர் ஐயா அவர்களும் நான் அன்புமணி அவர்களும் சொல்லுகிற கருத்தை இங்கே சொல்லக்கூடியவன் தான். வேறு யார் வேணாலும் எப்படி பண்ணி எங்களையும் காமிக்கல. அனைவருக்கும் பொதுவானவர் சபாநாயகர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்படிலாம் நான் ஏற்றுக்க முடியாது. ஏன் அனைவருக்கும் பொதுவானவர் சபாநாயகர்னா ஏன் அருள் மூஞ்சி காமிக்கல? கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க அவங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் மூஞ்சி காமிக்கல? நான் மஞ்சள் சட்டை தான் போட்டுக்கிறேன். எப்போ தினமும் போட்டுக்கிறேன். மஞ்சள் சட்டை தான் போட்டுக்கிறேன். சபாநாயகர் நீங்கள் முன் வச்சிங்களா? முன் வச்சேன். இப்போ போய் பார்க்க போகிறேன். அவர் சபாநாயகர் தான் பார்க்குறேன்.